விவசாயிகளுக்கு மீட்டர் இல்லாத மின் மோட்டார் வழங்கப்படும் என்ற திமுக தேர்தல் அறிக்கையை வெற்றியை தேடித்தரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டு சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ராஜேந்திரன், தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் லோகநாதன் மற்றும் மேற்கு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். கூட்டத்தில் பேசிய சண்முகம், பாஜகவிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் என்றும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத விவசாயிகளுக்கு மீட்டர் இல்லாத மின் மோட்டார் வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் அறிவிப்பு மிக முக்கியமானது என்றும் கூறினார். இந்த மின் மோட்டார் திட்டமாக இருந்தாலும் 8ஆம் வகுப்பு வரை இலவச காலை உணவு திட்டமாக இருந்தாலும் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புதிய திட்டம் என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதை போலவே இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்குவது என்று ஒரு புதிய அறிவிப்பை இதில் வெளியிட்டிருக்கிறார்கள். மீண்டும் முதல்வராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழகத்திலே வருவார், பதவியேற்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாம் இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாம் வியந்து பாராட்டுகிற சாதனைகளாக, மற்ற மாநில ஆட்சியாளர்கள் எல்லாம் புகழ்ந்து பாராட்டுகிற சாதனைகளாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதாக ஒரு மகத்தான தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சேலம் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகிற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிந்து வணங்கி கேட்டு எனக்கு தந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து